அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்றைய தை அமாவாசை 2025 7 தலைமுறை தோஷம் விலக செய்ய வேண்டிய தானம் என்ன தெரியுமா? வருடத்தில் மிக முக்கியமான நாளாகவும் தை மாதத்தின் முக்கிய தினமாக தை அமாவாசை திகழுது. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இது என்பதால் இது தவறவிடக் கூடாது என்று சொல்லப்படுகிறது. மேலும் வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசைகளில் விரதங்களிலிருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று ஆன்மீக பெரியோர்கள் சொல்றாங்க. அதோடு நம்முடைய 7 தலைமுறை செய்த பாவங்கள் அதனால் உண்டான தோஷங்கள் விலகும். அப்படியாக இந்த ஆண்டு தை அமாவாசை இன்றைய 29ஆம் தேதி வந்திருக்கிறது. மேலும் இந்த நாள் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திர நாளான புதன்கிழமையில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. பொதுவாக தானம் செய்வது நமக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும். அதுவும் தை அமாவாசை அன்று முக்கியமான 3 பொருட்கள் தானம் செய்தால் நம்ம குடும்பத்தினுடைய 7 தலைமுறை செய்த பாவமும் முற்றிலுமாக விலகும். அவை என்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? காதல் கோயில், முக்தி ஸ்தலம் என்ற பல சிறப்புகள் கொண்ட திருவிடை மருதூர் மகாலிங்கம். காதல் கோயில், முக்தி ஸ்தலம் அப்படின்ற திருவிடை மருதூர் மகாலிங்கம் கோவில்ல தை அமாவாசை நாள்ல அந்தணர்களுக்கு தானம் வழங்குவது சிறந்த புண்ணியத்தை தேடி தரும்னு சொல்றாங்க. குறிப்பா முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்கணும். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினமாகும். ஆக சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு. தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளிப்பதால் அவை நம் முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதும் நம்முடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய காரியம். ஆக தை அமாவாசை அன்று தானங்கள் செய்து நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி படைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா பித்ருக்களின் ஆசீர்வாதம் பெறுவதோடு நம்முடைய பாவங்களில் இருந்தும் நாம் விடுபடுவோம் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்றைய தை அமாவாசை உங்களுக்கு எப்படி அமைந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.